வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரலாம். அத்தனை தடைகளையும் தாண்டி என் பிள்ளை இன்று இந்த வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் உனக்கு ராஜயோகம் இருக்கிறது என்று அர்த்தம். உனக்கான ராஜயோகத்தை கொண்டு உன் அப்பன் இந்த கந்தன் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கிறேன். எக்காரணம் கொண்டும் இந்த கந்தனை நீ தவிர்த்து விடாது. உனக்கான நேரத்தை உருவாக்கவும் உனக்கான சூழ்நிலைகளை உன் வசமாக்கவும் என்றும் இந்த கந்தன் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் கந்தனின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கந்தன் நினைத்தது போல உனக்கான ஒவ்வொரு வெற்றியும் உன்னை வந்து சேரட்டும். என் பிள்ளை தொலைத்தது எல்லாமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையாகவே முழுமையாக மாறட்டும். நான் இருக்கும் காலம் இனி உனக்கு நல்ல காலம் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உன் மனதில் தோன்றும் பல விஷயங்களுக்கு நல்லதொரு தெளிவு கிடைக்கும் காலம் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அதை எல்லாமும் எப்படி பொருட்படுத்தாமல் நீ தாண்டி வருகிறாயோ அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும். விட்டு கொடுத்து வாழ்வது தவறு கிடையாது. ஆனால் ஒருபோதும் உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ வாழக்கூடாது. ஏனென்றால் இங்கு நீயும் வாழத்தான் பிறந்திருக்கிறாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று இருப்பது போல நாளை இந்த மனிதர்கள் இருப்பது கிடையாது. ஒன்று பணத்தால் தன் குணத்தை மாற்றிக்கொள்கிறார்கள், இன்னொன்று இவர்களினுடைய குணமே மாறிப்போய் விடுகின்றதல்லவா. எப்பொழுதும் போல இவர்களை நீ அப்படியே இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால் உனக்குத்தான் ஏமாற்றம் மிஞ்சும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா. உன்னை தேடி நான் வந்து தரக்கூடிய அத்தனையிலும் நீ உன்னை முழுமையாக புரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், பேசுவதை எல்லாமும் தவறாக இவர்கள் புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இங்கு பல மனிதர்களினுடைய மௌனத்திற்கு முக்கியமான காரணம். தன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் பார்த்து பார்த்தே வாழ்க்கையில் மௌனமாகி விட்டார்கள் சில குழந்தைகள். என் குழந்தையே, எதுவென்றாலும் சரி, நம்முடைய மௌனம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது என்பதனையும், அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது என்பதனையும் தான் இது சொல்லிக் கொடுக்கிறது. காலம் நமக்கு வேண்டியது போல ஒவ்வொரு பதிலையும் நிச்சயமாக சொல்லித்தர வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். உனக்கே என்று உன் அப்பன் என்னவெல்லாம் நடத்துகிறேனோ அதை எல்லாமும் நீ எப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள். எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நினைத்து இனி என் பிள்ளை வருந்துவதற்கானது இல்லை. இனி ஏதோ ஒன்று உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. இத்தனை முறை இந்த கந்தன் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு
நான் சொல்லியிருக்கும் சில விஷயங்கள், இதுவரையிலும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் எண்ணி என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்காதே. தேவையானது என்ன என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் சரி, உன்னை நாம் மீட்டெடுக்கும் இந்த காலம் வந்து விட்டது. என் குழந்தையே, இந்த பூமி மர்மங்களால் நிறைந்தது. நல்லது எது தீயது எது என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்யும் பொழுது நம் மனது நிச்சயமாக அடித்து கொள்ளும். என்னவாக இந்த பூமி சென்று கொண்டிருக்கின்றது, எந்த விஷயத்தை நடத்துகிறார்கள்? இன்னொன்று, இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த கந்தன் உனக்கு ஒரு கதையை சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். ஒரு காட்சி உன் கண் முன்னால் தெரிகிறது. அதாவது, ஒரு பருந்து அணில் குஞ்சை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. அதை தாய் அணில் பார்த்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்தவுடன், இந்த காட்சியை கண்டவுடன் நம்மால் என்ன செய்ய முடியும்? அந்த பருந்தை விரட்டி அணில் குஞ்சியை நாம் காப்பாற்ற வேண்டுமா என்பதை போன்ற ஒரு எண்ணம் உருவாகிறதல்லவா? அந்த பறவையினுடைய பசிக்கு உன்னால் என்ன செய்ய முடியும்? தொடையை அறுத்த சிபி சக்கரவர்த்தி போல நாமும் நம் தொடையை அறுத்து கொடுத்து விட முடியுமா என்ன? என் குழந்தையே, இதையெல்லாமும் சற்று நாம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். அதனினுடைய பசி அதற்குத்தானே தெரியும். இதுவெல்லாமும் இங்கிருக்கின்ற இயற்கையினுடைய விதி. பாதி கொத்தி தின்ற அணில் குஞ்சை காப்பாற்றி என்ன செய்ய போகிறாய்? அது உயிர் பிழைக்குமா? பிழைக்காது. வாழ்க்கையின் சில யதார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு யாருக்கு இரக்கப்பட வேண்டும், எந்த சூழ்நிலையை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஆபத்து வருவதற்கு முன்பாக தடுத்து நிறுத்தலாம். ஆபத்தில் சிக்கிக்கொண்ட பிறகு அதனை நாம் தடுத்து நிறுத்தினாலும் பலனில்லை எனும் பொழுது அந்த காரியத்தை செய்வதில் என்ன பலன் இருக்கிறது? என் குழந்தையே, பிறரை குறை கூறி அதில் பெருமைப்படுகின்ற எந்த ஒரு மனிதனும் அமைதியான மனதுடனோ மனதுக்கு நிறைவான வாழ்க்கையையோ ஒருபோதும் வாழ்வது கிடையாது என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே நம்மை சுற்றியிருக்கும் விஷயம், நம்மை தேடி வரும் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து நமக்கானவற்றை சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள், இந்த பூமி வாடகை வீடுதான் என்று. எல்லோரும் ஒரு நாள் இந்த வீட்டை காலி செய்துதான் ஆக வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தை, என்னவென்றாலும் நாம் எப்பொழுதும் நமக்கான நிம்மதி வேண்டும் என்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை துறக்க ஒருபோதும் நினைப்பது கிடையாது. நாம் ஆசைகளை விட்டுவிட்டோமானாலே நம்மை சுற்றி இருக்கின்ற நம் எதிர்பார்ப்புகள் நம்மை விட்டு சென்றுவிடும். நம் வாழ்க்கையும் நமக்கான நல்ல நிலையை கொண்டு வந்துவிடும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். தெய்வத்திடம் வரம் கேட்டால் என்ன வரம் கேட்டாய் என்று கேட்பார்கள். மரணத்தையே வரமாக கேட்டேன் என்று சில பிள்ளைகள் சொல்கிறார்கள். என் குழந்தையே, வாழ்வது சாபமான பின் மரணம் வரமானால் அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்றுதானே என் பிள்ளைகள் கேட்கிறார்கள். இந்த தெய்வத்திடம் நாம் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் உணர வேண்டும். இந்த கந்தன் உன் முன்னால் இன்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க உன் வாழ்க்கைக்கென்று தெளிவுபடுத்த வேண்டும். அப்பன் சொல்வது போல எதுவென்றாலும் அதன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நன் மதிப்பை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை தேடி வந்து நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். நான் இருக்கும் காலம் இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ வருந்த வேண்டாம். நம்பிக்கையோடு இருந்தால் என்றும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
நல்ல மாற்றத்தைக் கண்டு என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்றும் உனக்காக உன் அப்பன் நான் துணை இருக்க இனி நடப்பது ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். என்றும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் உனக்கான ராஜயோகத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.